மாமிசத்திற்கும் மனநிலைக்கும் என்ன தொடர்பு? வள்ளலார் சொன்ன ரகசியம். மனிதன் தினமும் 3 முறை சாப்பிடுகிறான். ஆனால் அவன் ஒருபோதும் சிந்தித்ததுண்டா? நான் சாப்பிடுவது என் உடலுக்கா அல்லது என் மனதுக்கா? இந்த கேள்விக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே பதில் சொன்னார் வள்ளலார். முதல் பகுதி, உணவு மற்றும் அதிர்வு. ஒவ்வொரு உணவும் ஒரு சக்தி, ஒவ்வொரு சக்தியும் ஒரு அதிர்வு. நாம் சாப்பிடும் உணவு அந்த அதிர்வை நம் இரத்தமாக மாற்றுகிறது. பின்னர் அது நம் சிந்தனையாக மாறுகிறது. ஒரு உயிர் மரணிக்கும் முன் அது அனுபவிக்கும் பயம், அது அனுபவிக்கும் வேதனை, அது அனுபவிக்கும் துடிப்பு, அவையெல்லாம் ஒரு நுண்ணிய சக்தியாக அந்த உடலில் பதிகிறது. அந்த உடலை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த அதிர்வு நம் உள்ளத்திற்கும் நுழைகிறது. இதைத்தான் வள்ளலார் ஆழமாக உணர்ந்தார். இரண்டாம் பகுதி, மனதின் மெல்லிய மாற்றம். மாமிசம் என்பது வெறும் சுவை அல்ல, அது ஒரு உயிரின் இறுதி துடிப்பின் சின்னம். அது மனதில் ஒரு கடினத்தன்மையை உருவாக்கும். நாம் அதை உணராமல் இருக்கலாம், ஆனால் நம் கோபம் விரைவாக எழுகிறது, நம் பொறுமை குறைகிறது, நம் உள்ளம் சற்று கனமாகிறது. ஏன் தெரியுமா? கருணை குறையும் போது அமைதி குறையும். இதுவே மாபெரும் உண்மை. வள்ளலார் சொன்ன மாபெரும் உண்மை எதுவென்றால், கருணை குறையும் போதெல்லாம் அமைதி குறையும். மூன்றாம் பகுதி, ஜீவகாருண்யத்தின் ரகசியம். வள்ளலார் ஒரு உணவு விதியை மட்டும் சொல்லவில்லை, அவர் ஒரு வாழ்க்கை நெறியை சொன்னார். ஜீவகாருண்யம். அதன் அர்த்தம் என்னவென்றால், உயிரை காயப்படுத்தாத மனம். அவர் நம்பியது, உயிர் வேதனை இல்லாத உணவு மனதில் மென்மையை உருவாக்கும். மென்மையான மனமே ஒளியை ஏற்கும். அதனால்தான் அவர் தம் தர்மசாலையில் மாமிசம் அனுமதிக்கவில்லை. அவர் மனிதனை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு அழைத்துச் செல்ல நினைத்தார். நான்காம் பகுதி, அமைதி எங்கே தொடங்குகிறது? அமைதி தியானத்தில் மட்டும் தொடங்காது, அது தினசரி வாழ்க்கை தேர்வுகளில் தொடங்குகிறது. நம் சாப்பிடும் தட்டு நம் மனதின் பிரதிபலிப்பு. உணவில் கருணை இருந்தால் மனதில் ஒளி பிறக்கும். கருணை உள்ள மனம் அதிக கோபப்படாது. கருணை உள்ள மனம் எளிதில் உடையாது. கருணை உள்ள மனம் ஒளியாக மாறும். ஐந்தாம் பகுதி, உள் மாற்றத்தின் அழைப்பு. இது ஒரு கட்டாயம் அல்ல, இது ஒரு அழைப்பு. உங்கள் மனம் எப்படி போக வேண்டும்? அமைதியாகவா அல்லது எப்போதும் ஒரு சிறிய குழப்பத்தில் தள்ளாடவா? உங்கள் தேர்வு உங்கள் தட்டில் தொடங்குகிறது. உங்கள் தட்டு உங்கள் மனமாக மாறுகிறது. உங்கள் மனம் உங்கள் விதியாக மாறுகிறது. வள்ளலார் சொன்ன ரகசியம் இதுதான். கருணைதான் ஒளியின் வாசல். உணவில் கருணை இருந்தால் மனதில் அமைதி வரும். மனதில் அமைதி இருந்தால் உள்ளத்தில் ஒளி பிறக்கும். நீங்கள் ஒளியாக மாறத் தயாரா?
முடிவு. இந்த காணொளி உங்களுக்கு உள்ளத்தை தொட்டிருந்தால் உங்கள் கருத்தை பகிருங்கள். கருணை நிறைந்த வாழ்க்கைக்காக இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒளியில் வாழுங்கள், அமைதியில் உயருங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.